நம்மளால சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. அதுக்கான ஆதாரங்கள் கூட இந்த புக்ல இருக்குன்னு இவங்க அதை கொடுக்கும் போது கரெக்டா இந்த அமைச்சர் உள்ள வந்துட்டான். ஒரு பக்கம் ஜூக்கு மீரா இருக்கா இல்லையா, அவ கூட ஒன்னா சேர்ந்து வெளியில சுத்துறான். ஏன் ஒரு கட்டத்துல அந்த புள்ளையோட கையவே பிடிச்சிட்டான். அப்புறம் என்ன காதல் வலையில விழுந்துட்டாங்க. இதே டைம்ல அமைச்சர் வந்திருப்பா இல்லையா, இப்ப அவ ராஜா கிட்ட இவங்க சொல்ற எதுவுமே உண்மை கிடையாது, நாடு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கு, தோ இவங்க எல்லாரும் தான் கெட்டவங்க, வட துருவத்துல ஒரு அவதாரா மாறி எதிரிகளை என்னதான் இந்த ஹீரோ அடிச்சிருந்தாலும் கூட அதே டைம்ல வட துருவ மக்களும் இது மூலமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் இந்த வாண்டு, அதாவது இவ பைஃபாங் ஃபேமிலியை சேர்ந்தவ, இவரோட அம்மா அப்பா நெருப்பு நகரத்துக்கு ஆயுதங்களை வித்திருக்காங்க. அந்த உண்மைகள் இவளுக்கு தெரிஞ்சாலும் கூட லஞ்சம் கொடுத்து அதை மறைச்சிருக்கா. கடைசியா இந்த ஹீரோயின் ஏதோ காவல் தெய்வத்தை போல கெட்டப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள இருக்க மக்கள் கிட்ட சேட்டையை கொடுத்திருக்கா. இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன், சொல்லுவோமா சொல்லுவேன் அப்படின்னு முகத்தை காட்டி உதவி பண்ண வேண்டியதுதானே. இதுக்காக காவல் தெய்வ அடையாளத்தோட போனேன். அதே டைம்ல தளபதியான லீனாவை கூப்பிடுவாங்க. பாருங்க பாருங்க தளபதியை வந்துட்டாங்க, நீங்க சந்தேகம்னா அவங்க கிட்டயே கேளுங்கன்னு சொல்லும் போது அமைச்சர் சொல்றது எல்லாம் உண்மை, இந்த ஹீரோவோட கேங் சொல்றது எல்லாமே பொய்ன்னு தான் பொண்ணோட உயிருக்காக பயந்த லீனாவும் மாத்தி சொல்லுவாங்க. அப்புறம் என்ன மூஞ்சில கரிபூசன மாதிரி ஹீரோவோட கேங் திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோவுக்கு செம கோவம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், காவல் தெய்வம் உங்க அம்மா அப்பாவோட திருட்டு வேலைன்னு எல்லாத்தையும் மறைச்சு என்னோட மானத்தையே வாங்கிட்டீங்க, இனிமே என் மூஞ்சிலே முடிக்காதீங்கன்னு திட்டி விட்டுருவான். கோவத்துல ஹீரோ வார்த்தைகளை விட்டதால மொத்த பேருமே கோச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு பக்கம் ஜூக்கு திருட்டுத்தனமா கிளம்பும் போது அங்கிள் அவனை பாத்துட்டாரு. இல்ல எங்கடா போறேன்னு கேட்டா, கவலைப்படாதீங்க நான் அப்பாவி மக்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போறேன், எனக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு நல்லவன போல பேசிட்டு கிளம்புறான். அப்பதான் அங்கிள் கடையில இருக்கக்கூடிய ஒரு செஸ் காயினை கவனிக்கிறாங்க. ஏற்கனவே வீதிகள்ல ஒருத்தன் இதை வச்சு விளையாடி இருப்பான்ல, சோ அந்த ஆள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு வரும்போது ஃபயர் நேஷனை சேர்ந்த நிறைய பேரு இங்க அகதிகளா வாழ்ந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. அங்கிளை பார்த்ததும் போதும், அடடா நீ அந்த ஃபயர் நேஷனோட ராஜாவோட அண்ணனாச்சே, ஒரு காலத்துல போர் தளபதியா இருந்த இந்த பாசன்சோ மேல ஒன்னாலதான் நாங்க போர் தொடுத்தோம், என் கூட்டாளிகளையும் இழந்தோம், மன்னிச்சிருங்க, அதெல்லாம் ஒரு காலம், ஆனா இப்ப நான் திரும்பிட்டேன், அந்த சண்டையில இறந்து போறது என்னோட மகனும் தான். இப்படி எல்லாம் சொல்லும் போது அகதிகளும் அங்கிளோட நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் காவல் தெய்வத்தோட கெட்டப்ல நம்ம ஹீரோயின் பேய் மாதிரி சுத்தும் போது அங்க வந்த ஒரு சில காவலர்கள் இவளை பிடிக்கலாமேன்னு வரும்போது நேரத்துக்குன்னு ஜூக்கு அங்க வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த வாண்டுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இவளை தேடி இவளோட அம்மா இந்த பாசன்சோக்கு வந்திருக்க விஷயம் தெரிஞ்சிருக்கும். சோ அவங்கள பாக்க வந்திருப்பா. அப்புறம் நம்ம ஜாக்கா அவனையும் இந்த அசுலாவோட அலக்கை வர்மக்கலையை பயன்படுத்தி ஆளை தூக்கிட்டா. கடைசியா இருக்கக்கூடியது ஹீரோ மட்டும்தான். சோகத்துல தரையில படுத்திருக்கும் போது இவனுக்கு இப்பதான் பூமியோட சக்தியை பயன்படுத்த தெரியும் இல்லையா, அதனாலயே என்னமோ பூமிக்கு அடியில என்ன நடக்குதோ அந்த சத்தங்கள் ஒன்று ஒண்ணா கேட்க ஆரம்பிக்க அதுல ஒரு பயங்கரமான உருமல் சத்தமும் கேக்குது. எக்ஸாக்டா அது இவனோட செல்ல பிராணியான ஆப்பாவோடது. அடே நந்தா நீ பூமிக்கு அடியில தான் இருக்கியா, கவலைப்படாத உன்னை காப்பாத்த நான் வரேன்னு இவன் ஒரு பக்கத்துல கிளம்புறான். கட் பண்ணா பிளாஷ்பேக்ல 100 வருடங்களுக்கு முன்னாடி பறக்கக்கூடிய பைசானுக்கு பல குட்டிகள் பிறந்திருக்கும். அது எல்லாத்தையுமே ஏர்பெண்டிங் பள்ளிக்கூடத்துல இருக்க சிறுவர்களுக்கு ஒரு செல்ல பிராணியா கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் கையிலயுமே ஆப்பிள் இருக்கும். அதை எந்த மிருகம் சாப்பிடுதோ அந்த மிருகம் தான் வாழ்நாள் முழுக்க இந்த ஏர்பெண்டருக்கு துணையாவே இருக்குமா. அப்பதான் கடைசியா இருக்கக்கூடிய ஹீரோவுக்கு தனிமையில இருக்கக்கூடிய இந்த ஆப்பா மிருகம் செல்ல பிராணியா இருக்கு. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் இவங்க இணைபுரியாம இருந்திருக்காங்க. சங்கிலியால கட்டப்பட்ட ஆப்பா பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. மறுபக்கத்துல ஜாக்காவை தூக்கிட்டு வந்து சிறைச்சாலைக்குள்ள அடைக்கிறாங்க. பார்த்தா அதே செல்லுக்குள்ள நம்ம சயின்டிஸ்ட் இருக்காப்ல. யோ நீ என்னையா விஞ்ஞானிகள் கூட்டத்துல சேர்ந்ததா சொன்னாங்க, அட ஏண்டா தம்பி நட்சத்திரங்கள் சம்பந்தமான ரகசியங்களை நான் ராஜா கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு என்ன கொண்டாந்து இங்க அடிச்சுட்டானுங்க, நல்லா கெட்டுச்சு பொழப்புன்னு ஜாக்கா சொல்ல, மறுபக்கத்துல வாண்டு அம்மா கிட்ட எனக்கும் என் நண்பர்களுக்கும் சண்டை, என்னால நினைச்சா இப்ப அவங்க கூட வர முடியும், ஆனா அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகளை நான் தீர்த்து வச்சாகணும். அப்புறம் இன்னொன்னு, நீங்க அந்த நெருப்பின மக்களுக்கு உங்களோட ஆயுதங்களை வித்திருக்கீங்கல்ல, ஐயோ அப்படி எல்லாம் கிடையாது, அவங்க கேட்டது விவசாயத்துக்கு தான் நினைச்சேன், அப்புறம் தான் அவங்க அதை ஆயுதமா பயன்படுத்துறாங்கன்னு தெரிய வந்துச்சு. இப்ப கூட அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் நாங்க திரும்ப கேன்சல் பண்ணிட்டோம். இதுக்கு மேல ஃபயர் நேஷனுக்கு எந்த ஒரு ஆயுதங்களையும் நாங்க கொடுக்க போறது இல்ல. ஓஹோ கேட்க நல்லா இருக்கு, ஆனா இப்ப என் நண்பர்களுக்கு என் உதவி தேவை. சரி சரிமா எனக்கும் நிலைமை புரியுது, ஆனா அம்மாவுக்காக தபரானுக்கு டீ வச்சிருக்கேன், இதை மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ எங்க வேணா போ. யதார்த்தமா வாண்டும் அதை எடுத்து குடிக்க புள்ளையாண்டாளுக்கு லைட்டா தலை சுத்தி அங்கேயே மயங்கி போயிட்டா. ஆமாங்க தான் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக தான் இந்த அம்மா அந்த டீல மயக்க மருந்தை கலந்துருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனியும் ஜூக்கோவையும் கூட அந்த எதிரிகள் பிடிச்சிட்டாங்க, கூண்டுக்குள்ள அடைச்சிருக்காங்க. இவ்வளவு நேரமா தனக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு தெரியாம ஹீரோயின் குழப்பத்துல இருக்கும் போது அப்பதான் தான் முகத்தையே காட்டுவான். அட பாவி ஜூக்கு, அது நீதானா, கெட்டுச்சுரா பொழப்பு. ஏண்டா இப்பதான் எனக்கு புரியுது, உண்மையாவே நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வரல, நான் தான் கட்டாராங்கிற விஷயம் தெரிஞ்சு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து அது மூலமா நீ ஹீரோவை பிடிக்க பாத்திருக்கல. இல்ல கட்டாரா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கேன், என்னோட தப்புகளை திருத்திக்க பாக்குறேன். எது திருத்திக்க பாக்குறியா, பனி தேசத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருந்த கிராமத்தை வந்து தாக்குனேன், உங்க
ஃபயர் நேஷனாலதான் என்னோட அம்மாவை நான் இழந்தேன். நீ மட்டும் இல்ல, நானும் அதே ஃபயர் நேஷனாலதான் என் அம்மாவை இழந்தேன். இப்படி சொல்லும் போது ஹீரோனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது. இவனும் தான் அம்மாவுக்கு தான் அப்பா என்ன பண்ணாருங்கிற விஷயத்த உண்மை ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் அமைச்சர் இந்த தலைமை காவலாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட மீட்டிங் போட்டு தளபதியான லீனாவை கைது பண்ணியாச்சு, அவர் ராஜ்யத்துக்கு எதிராக திரும்பிட்டான்னு சொல்லும் போது, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, லீனா ஒரு நல்ல தலைவி, அவங்கள நாங்க பாத்தாக்கணும், உடனே விடுதலை பண்ணுங்கன்னு ஒண்ணு கத்த ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப அசுலாவை பாருங்களேன், படார்னு தான் மின்னல் பவரை வச்சு அங்கிருந்த எல்லாரையும் நொடி பொழுதுல போட்டு தள்ளிட்டா. மிரண்டு போன அமைச்சரும் நடி பண்ணி தொலைஞ்சன்னு கேட்டா, அச்சோச்சோ திட்டத்துல ஒரு சின்ன திருத்தம், இந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் நான் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். கோட்டை சுவர்களோட கதவுகளை நீங்க திறக்கணும், எங்களோட படைகள் உள்ள வரும்போது யாரும் அவங்கள தாக்க கூடாது, அமைதியான முறையில ராஜா கூட நான் பேச்சுவார்த்தை நடத்த பாக்குறேன். உயிர் பயத்தால அமைச்சர் வேற வழியே இல்லாம சரின்னு சம்மதிக்கிறான். ஒரு பக்கம் ஹீரோவை பிடிக்கிறதுக்காக காவலர்கள் வருவாங்க. ஆனா அவ வீட்டுல இருக்க மாட்டான். ஏன்னா தனக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சு நைட்டோட நைட்டாவே இந்த அமிதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பான். மறுபக்கத்துல புஜ்ஜி அசுலா கிட்ட நம்ம ஜூக்கோவுக்கு சொந்தமான வாழை காட்டி இத வச்சிருந்த ஆளா சிறைச்சாலைக்குள்ள அழைச்சிருக்கதா இப்பதான் காவலர்கள் சொன்னாங்க. ஆஹா, கண்டிப்பா அது என் தம்பியாதான் இருக்கணும், நான் உடனே அவனை பாத்தாகணும்னு சொல்லுவா. அப்புறம் இந்த ராஜ்யத்தோட மன்னருக்காக ஒரு சின்ன பரிசு கொடுத்து இது நம்ம நட்புக்கான அடையாளம்னு இவன் ஏதோ நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கா. கட் பண்ணா அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. இந்த ஊருக்குள்ள பிடிக்கக்கூடிய முக்கியமான கைதிகளை ஊருக்கு வெளிப்புறமா இருக்கக்கூடிய ரொம்பவே பாதுகாப்பான சிறைச்சாலைக்கு கொண்டு போவாங்க. சோ ஒரு காவலாளியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மால எப்படியோ அந்த சிறைச்சாலையை கண்டுபிடிச்சிட்டான். அதே டைம்ல கரெக்டா அங்க அங்கிளும் வந்துட்டாரு. என்ன பார்த்து பயப்படாத, நானும் இப்பதான் கேள்விப்பட்டேன், ஜூக்கோவையும் கட்டாராவையும் கைது பண்ணிட்டதா காவலாளிகள் பேசிட்டு இருந்தாங்க. நாங்க முன்ன மாதிரி கிடையாது, நல்லவங்களா திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்படியாச்சும் நாம தான் நம்ம கூட்டாளிகளை காப்பாத்தியாகணும், இந்த பாதை ரொம்ப ஆபத்தானது, அதனால கடவுள் கியோஷி இந்த சிறைச்சாலைக்குள்ள போறதுக்காக இன்னொரு ரகசிய பாதையை வச்சிருந்ததா என்னோட கூட்டாளிகள் சொன்னாங்க. அப்படின்னா அங்க போலான்னு ஹீரோவும் அங்கிளும் கிளம்புறாங்க. நான் அப்பவே நினைச்சேன் ஜூக்கோ நல்லவனாதான் இருப்பான்னு. ஆமா, இருந்தாலும் அவன் வளர்ந்த இடம் ரொம்ப தப்பு, அவனோட அப்பா ராஜாவானதுக்கு பதிலா நான் ராஜாவாக இருந்தா இது எல்லாமே சரியா இருக்கும். இத மாதிரி பேசிட்டு இப்ப இவங்க அந்த சீக்கிரம் டோர் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா இங்க பஞ்சபூதங்களோட சக்தியை பயன்படுத்தும் போதுதான் இந்த டோரை ஓபன் பண்ண முடியும். ஏற்கனவே ஹீரோவுக்கு நீர் நிலம் காற்றுன 3 சக்திகளை கட்டுப்படுத்த முடியும். 4வதா நெருப்பு சக்தியை அங்கிள் பயன்படுத்தி இப்ப அந்த ரகசிய கதவை திறந்து உள்ள வந்துருவாங்க. முதல்ல எதிரிகள் அடிச்ச சயின்டிஸ்டையும் சாக்காவையும் காப்பாத்த மறுபக்கத்துல ஹீரோயினும் ஜூக்கோ இருப்பாங்க. இவன் கதையை கேட்டு ஹீரோயினோட மனசை கலங்கி போயிடுச்சு. உனக்கு ஒரு தெரியுமா, என் ராஜ்யத்துல இந்த தலைமை எனக்கு அவமானத்தை வாங்கி கொடுத்துச்சு. எங்க அப்பாவை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் கூட மரியாதையின் காரணமா அவரை எதுவும் பண்ணாம விட்டேன். ஆனா அவரு தண்டனைங்கிற பேர்ல எனக்கு இதை கொடுத்தாரு. அப்பதான் ஹீரோனும், இங்க பாரு, வடதுருவத்துல இருந்து கொண்டு வந்த புனித நீர் என்கிட்ட இருக்கு, நீ சம்மதிச்சா இதை வச்சு எப்பேற்பட்ட பழைய காயங்களையும் குணப்படுத்த முடியும். இல்ல அதுக்கு தேவையில்லைன்னு சொல்லும் போதே ஜாக்கா உள்ள போந்து, என்ற தங்கச்சி கிட்ட நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, ஜாக்கா அவனை விடு, அவன் நல்லவன் தான், நிஜமாவே இப்ப அவன் திருந்துட்டான். அதுக்கப்புறம் அங்கிளை கட்டிப்பிடிச்சு அன்பு மழைய பொழிய முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. அதே டைம்ல இந்த வாண்டு இருக்காளையா, அவளோட அம்மா ஒரு வண்டியில இரும்பு பெட்டிக்குள்ள அடைச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மயக்கத்தை விட்டு கண்ணு முழிச்சவ, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, பைஃபாங் ஃபேமிலியோட மரியாதை முக்கியம் இல்லையா, அதுக்காக தான் உன்னை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கேன், இது ரொம்ப தப்புமா. இப்பவும் சொல்றேன், நீ ஒரு சின்ன பொண்ணு, ரொம்ப மென்மையானவ. இல்ல நீங்க அப்படி சொல்லவே கூடாதுன்னு. பொதுவா இவளால நிலத்தோட சக்தியை மட்டும் தான் பயன்படுத்த முடியும் இல்லையா, ஆனா இப்ப பாருங்க மனசுல ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த இரும்பு பெட்டகத்துல கைய வச்சதுமே அதையே 2ஆ பொளந்துட்டா. ஆத்தாடி ஆத்தா, உன்னால இப்படி இரும்ப பழக்க முடிஞ்சுன்னு அம்மா வாய பழக இவ அந்த வண்டியவே உடைச்சு தள்ளிட்டு இனிமே உங்களை எப்பவும் தேடி வர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவா. அடுத்த சிறைச்சாலையில கூட்டாளிகளை ஹீரோ தனியா அனுப்பி வச்சுட்டு தன்னோட ஆப்பாவை தேடி தனியா வரும்போது வழியில இந்த அமைச்சர் வருவான். யோ, இங்க நீ பண்ணிட்டு இருக்க அவதார், எனக்கு தெரியும் நீ என் மேல கோவமா இருக்கேன்னு. இந்த நகரத்தை பாதுகாக்கிறதுக்காக நான் நிறைய பொய்களை சொல்லிருக்கேன், மன்னர்கிட்ட இருந்து நிறைய உண்மைகளை மறைச்சிருக்கேன். ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்ப அசூலா இங்க வந்திருக்கா, அவனோட ஃபயர் நேஷன் படைகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போகுது, நீ மனசு வச்சா நாம எல்லாரும் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகலாம், எனக்கு உன்னோட உதவி தேவை கிடையாது. அடடா, என்ன அவதார், உன்னால தனியா இதையும் சமாளிக்க முடியாது, ஒருவேளை அசூலாவை எதிர்த்து கூட சண்டை போட ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா, ஒரு உயிரை கொல்றதுங்கிறது அது உனக்கு எப்பவும் வரவே வராது. சரி விட, வாய்ப்பு கிடைச்சா நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அமைச்சர் அங்க இருந்து கிளம்ப ரகசிய கதவை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ ஆப்பா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டான். அன்பு மலையை பொழிஞ்சவன் சங்கிலி எல்லாம் உடைச்சு தள்ளிட்டு நிலத்தோட சக்தியை வச்சு வெளியில போறதுக்கான பாதையை உருவாக்குவான். கவலைப்படாத, நண்பர்களை கூட்டிட்டு நான் கூடிய சீக்கிரமே திரும்ப வரேன்னு ஆப்பாவை அங்க இருந்து பறக்க வச்சிருவான். இந்த பக்கத்துல எதிரிகள் வந்ததால ஒவ்வொரு டீமும் தனியா பிரிஞ்சிருவாங்க. அப்பதான் ஜூக்கோவுக்கு முன்னாடி இந்த அசூலா வருவா. 2 பேருக்கு இடையில சண்டை ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ரொம்ப சூப்பரா சண்டை போட்டாலும் கூட ஒரு கட்டத்துல அசூலா ஜூக்கோவை கொல்ற அளவுக்கு கிட்டத்துல வந்துருவா. ஆனா பாருங்க, ஏதோ ஒரு காரணத்தால இவனை கொல்ல முடியல. இங்க பாரு, அப்பா உன்னை மன்னிக்க தயாரா இருக்காரு. அதை விட முக்கியமா அம்மா சொன்ன வார்த்தைகள், அம்மாவை பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது, புரியுது. அன்னைக்கு நம்ம தப்பிச்சு போகும்போது நான் தான் சத்தம் போட்டு எல்லாரையும் மாட்டி விட்டேன், அதுக்காக நான் மனசார மன்னிப்பு கேக்குறேன். அம்மாவோட கடைசி ஆசை நம்ம ஒன்னா இருக்கணும்னு. இதுக்கு மேல
அப்பாவோட பேச்சை கேட்டு என்னால ஒரு பகடக்காயா செயல்பட முடியாது. எனக்கு இனிமே அதிகாரமும் பதவியும் கிடைக்க போகுது. அதனால நீ என் கூட இருக்கணும். நம்ம 2 பேரும் இனிமே ஒன்னாதான் இருக்கணும்னு பதவியை பங்கு போற அளவுக்கு க்ளோஸா பேசும்போது ஜூகோவால இத வேணான்னு மறுக்க முடியல. அதே டைம்ல ஹீரோ, சயின்டிஸ்ட், அப்புறம் நம்ம ஹீரோயின் சாகான 4 பேரும் தப்பிச்சு பளிங்கு கற்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது பின்னாடியே அசூலா வந்து தாக்க ஆரம்பிக்கிறா. சாகாவையும் சயின்டிஸ்டையும் தப்பிக்க வச்சுட்டு ஹீரோயின் சண்டை ஆரம்பிக்கிறாங்க. நிலத்தோட சக்தி இப்ப ஹீரோவுக்கு இருக்கதால அசூலாவையே தடுமாறி கீழே விழ வச்சுட்டான். அப்பதான் எங்க இருந்தோ நெருப்பு இவன் மேல பட ஆரம்பிக்குது. திரும்பி பார்க்கும்போது அது இந்த ஜூகு. அட பாவி, திருந்திட்டேன்னு பார்த்தா மறுபடியும் கெட்டவனாயிட்டியா? ஆமா, இப்பதான் நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு வித்து பிடிச்ச மாதிரி இவன் சண்டை ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் சயின்டிஸ்டும் ஜாக்காவும் தப்பிச்சு ஒரு மெயின் டோர் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா கதவு லாக்ல இருக்கு. சடனா ஏதோ ஒண்ணு தப்புன்னு அந்த கதவை அடிச்சு உடைக்க வந்ததை எதிரிகன்னு பார்த்தா கிடையாது. அது நம்மளோட வாண்டு பொண்ணு. என்னங்கடா, என்ன பார்த்து பயந்துட்டீங்களா? அடியே வாண்டு, நீ திரும்ப வந்துட்டியான்னு இவனுக்கு ஒரு சந்தோஷம். இந்த பக்கத்துல அசூலாவை நம்ம ஹீரோயின் தண்ணீரை வச்சு ஏர்ல அங்கிட்டும் இங்கிட்டும் தூக்கி வீசிட்டு இருக்கா. ஜூக்கு நெருப்பு சாட்டையை பயன்படுத்தி அந்த தண்ணீரைய துண்டா வெட்ட ஹீரோயினுக்கு கோவம் இன்னும் அதிகமாகுது. என்ன ஜூக்குவை இவன் நம்பியிருப்பா? அப்படியே மறுபக்கத்துல நம்ம ஹீரோ அசூலாவை நேரடியா சமாளிக்க முடியலன்னு அங்கிருந்த பழைய கற்களை தான் உடம்புல கேடயத்தை போல கவர் பண்ணிட்டு நேரா பறந்து போவான். அவ்வளவு நெருப்பு சக்தியோட பறந்து விடுவா. ஆனா காயம்பட்டு விழுந்தது என்னமோ நம்ம ஹீரோ தான். அப்படியே இந்த பக்கத்துல அசூலாவுக்கு கீழே கட்டுப்படக்கூடிய பாசின்ஸோட காவலர்களும் இங்க வந்துட்டாங்க. நிலசக்தியை பயன்படுத்தி நம்ம ஹீரோனையும் வளைச்சு பிடிச்சிருவாங்க. பாத்தியா அவதார், இது எல்லாமே முடிய போகுது. ஒழுங்கா என் கூட வந்துற. அப்படி இல்லனா உன் நண்பர்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோவும் நான் எனக்குள்ள இருக்க அவதார் சக்தியை பயன்படுத்தவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த நாள் இப்ப வந்துருச்சுன்னு கண்களை மூடி தரையில விழும்போது அப்பதான் இல்லூஷன்ல இவனுக்கு முன்னாடியே அவதாரா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரோட உருவமும் தெரியுது. சொல்ல போனா ஒட்டுமொத்த பேரோட அந்த அவதார் சக்திகளும் நொடி பொழுதுல ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்துருச்சு. முதல்ல காவலர்கள் கூர்மையான கற்களை ஹீரோ பக்கமா வீசுவாங்க. தலைவாத ஒரே கை அசைவுகளை தடுத்து திரும்ப எதிரிகளை தாக்க மொத்த பேரும் அட்ட டைம்ல காலி ஆயிட்டானுங்க. அடுத்த ஜூகோ தாக்கும் போது அவனை காற்று சக்தியை வச்சு பறக்க விட்டான். கடைசியா அசூலா தன்னோட அதிகபட்ச சக்தியான மின்னலை பயன்படுத்தும் போது தன்னோட பாறை கைகளால ஓங்கி ஒரு அடி, தக்காளி இன்னைக்கு சோழிய முடிக்கிறேன்னு கூர்மையான பாறைகளை அவகிட்ட வீசலாம் நினைக்கும் போது கடைசி நிமிஷத்துல அச்சோ பாவன் இறக்கப்பட்டு அந்த அமைச்சர் சொன்ன மாதிரியே இவன் அந்த புள்ளைய விட்டுருவான். அசூலா இதை தனக்கு சாதகமாக்கிட்டு நன்றி இல்லாம திரும்ப ஹீரோவை மின்னலை வச்சு அட்டாக் பண்ணிடுவா. இவன் காயம்பட்டு கீழே விழுந்த அடுத்த நிமிஷமே இல்யூஷன்ல ஒட்டுமொத்த அவதாரோட பவர்ஸ் எல்லாமே இவனை விட்டு மறைஞ்சு போற மாதிரியும் தெரியுது. அப்படின்னா ஹீரோ இறந்து போயிட்டானாங்கிறது ஒரு கேள்விக்குறி. என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியாம ஹீரோயின் ஹீரோவை தாங்கி பிடிக்க அசூலா திரும்ப அட்டாக் பண்ணலாமேன்னு கிட்ட வரும்போது கரெக்டா உள்ள வந்த அங்கிள் நெருப்பு சக்தியை வச்சு அவளை தடுக்கிறாங்க. முதல்ல அவதார கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போன்னு சொல்லும் போது ஹீரோயினும் நீர் சக்தியை பயன்படுத்தி அதை ஒரு சுழலா மாத்தி ஏர்ல அப்படியே பறந்து போயிடுவா. தனக்கு எதிரா திரும்பின அங்கிள வேற இந்த அசூலா கைது பண்ணிட்டா. போற போக்குல அங்கிள் ஜூக்குவை பாத்துட்டு அடச்ச உன்ன போய் நான் நம்பணும் பாரு, நீ கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டேன்னு ரொம்ப இழிவா பாத்துட்டு போறாரு. ஒரு பக்கம் இந்த பேசன்ஸுக்குள்ள ஃபயர் நேஷனோட படைகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இங்க வாழக்கூடிய அப்பாவியான மக்களும் அகதிகளும் இதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது ஆப்பா மேல ஏறி தற்போதைக்கு நம்ம ஆளுங்க தப்பிச்சுட்டாங்க. ஆனா புள்ளையான உடம்புல துளி கூட அசைவுகள் இல்ல. அப்பதான் ஹீரோயினும் அழுதுகிட்டு இவகிட்ட வட துருவத்துல இருந்து கொண்டு வந்த புனித நீர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு எப்பேற்பட்ட காயங்களையும் குணப்படுத்த முடியுமே. சோ இப்ப அது மூலமா ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க காயத்தை குணப்படுத்த நினைக்கும் போது அந்த ஒரு சில நொடிகள் படார்னு ஹீரோ கண்ணு முடிக்கிறான். அவன் தலையில இருந்த அந்த பிரகாசமான அவதாரோட சக்தி கொஞ்சமா வெளிவந்துட்டு திரும்ப அப்படியே மறைஞ்சு போற மாதிரியும் தெரியுது. ஒரு பக்கம் உயிர் படைச்சாலும் கூட இவனுக்குள்ள அந்த சக்திகள் இருக்கா இல்ல நிரந்தரமா போயிடுச்சாங்கிறத ஒரு கேள்விக்குறியாவே வச்சு இந்த இடத்துல 2வது சீசனையும் முடிக்கிறாங்க.